அமெரிக்கா எதிரியாக பார்க்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடிய விரைவிலேயே 10 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் அது எப்போது அமலுக்கு வரும் என அவர் தெரிவிக்கவில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சநிலை மாநாடு பிரேசிலில் நடைபெற்று முடிந்த அடுத்த நாள் இந்த மிரட்டல் வந்துள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை அடிப்படை உறுப்பினராக கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு கடந்த ஆண்டு ஈரான், இந்தோனேசியா போன்ற நாடுகளையும் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டது. மலேசியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் பிரிக்ஸில் அங்கத்துவம் பெற விண்ணப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் பேசிய தலைவர்கள் அமெரிக்காவின் இராணுவ மற்றும் வாணிப கொள்கைகள் குறித்து மறைமுகமாக தாக்கினர். எனவே பிரிக்ஸ் மீது கடுப்பில் இருக்கும் ட்ரம்ப் இதனால் மேலும் சினமடைந்தார். அமெரிக்க டாலரை மதிப்பிழக்கச் செய்வதே சீனா, ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பின் உண்மையான நோக்கம் என்றும், அப்படி நடந்தால் அது ஒரு புதிய உலகப் போருக்கே சமம் என்றும் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஆனால் வழக்கம் போல் அவற்றுக்கு ஆதாரங்களை அவர் காட்டவில்லை. இவ்வாண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமையேற்றுள்ள பிரேசில் அதன் கூட்டமைப்பு நாடுகளுக்கிடையில் ஒரே பொதுவான நாணயத்தை பயன்படுத்தும் பரிந்துரையை முன்வைத்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.